உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா இருக்கு. ஆனா அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைய விடுங்க. சிக்கலான ஐடியாக்களை எப்படி தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டங்களா மாத்துறதுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விதாங்க நிறைய பேரை முடக்கி போடுது. ஒரு சூப்பரான பிளான் பேப்பர்ல இருக்கு, ஆனா அது நிஜமா மாத்துறதுக்கு என்னதான் வேணும்? அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது? அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கு முதல்ல நம்ம கையில என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பிசினஸ் மாடல்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ் எப்படி காசு பண்ணுங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது. நீங்க கஸ்டமருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலா உங்களுக்கு எப்படி வருமானம் வருது, இத சொல்றது தான் பிசினஸ் மாடல். அப்போ ப்ளூ பிரிண்ட் அதுதான் அந்த கதைய நிஜமாக்க போற மேப். அதாவது உங்க பிசினஸ் மாடலை நடைமுறைக்கு கொண்டு வர நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுற ஒரு கைடு. இப்ப இந்த டேபிள பாருங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது என்ன செய்ய போறோங்கிறத எப்படி செய்ய போறோங்கிறதுல இருந்து அழகா பிரிச்சு காட்டுது. பிசினஸ் மாடல் என்ன பண்ண போறோம்னு சொல்லும், ஆனா பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் தான் அதை எப்படி செஞ்சு முடிக்க போறோம்னு விலாவாரியா சொல்லும். ஓகே, இப்போ நம்ம ப்ளூ பிரிண்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல் விஷயம், உங்களுக்கும் உங்க கஸ்டமர்ஸுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷனை எப்படி உருவாக்க போறீங்க. சிம்பிளா சொன்னா, உங்க பிசினஸ் வெளியில இருக்கிற மக்கள் கிட்ட எப்படி பேச போகுது, எப்படி அவங்கள ரீச் பண்ண போகுதுன்னு தான் பார்க்கணும். டெக்னிக்கலா இது சேனல்கள்னு சொல்லுவோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட உலகத்திலேயே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இருக்கு, ஆனா அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒரு வழி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்ல, இல்லையா? இங்க பாருங்க, இது ஒரு 3 ஸ்டெப் ஜர்னி மாதிரி. 1, கஸ்டமர் உங்கள பத்தி முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. 2, எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. 3, நீங்க சொன்ன பொருளை எப்படி அவங்க கையில வாங்குறாங்க. இதுல எந்த ஒரு ஸ்டெப்ல சொதப்பினாலும் சரி, மொத்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் காலி. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சேனல்ஸ்ங்கிறது உங்க கடைக்கு ஆள வர வைக்கிற மாதிரி, ஆனா டச் பாயிண்ட்ஸ்ங்கிறது கடைக்கு உள்ள வந்தவங்களுக்கு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்கங்கிறது. அந்த அனுபவம் தான் அவங்க திரும்பவும் நம்ம கடைக்கு வருவாங்களா இல்ல போதுண்டா சுவாமின்னு போயிடுவாங்களான்னு முடிவு பண்ணும். ஏன் இந்த டச் பாயிண்ட்ஸ் அவ்ளோ முக்கியம்? ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸும் இங்கதான் டெஸ்ட் பண்ணப்படுது. நீங்க உண்மையிலே சொல்றத செய்றீங்களா இல்லையான்னு கஸ்டமர் இங்கதான் முடிவு பண்ணுவாரு. நல்ல நினைவுகளும் இங்கதான் உருவாகும், கெட்ட நினைவுகளும் இங்கதான் உருவாகும். நம்பிக்கை வருவதும் போவதும் இந்த சின்ன சின்ன தருணங்கள்ல தான். ஓகே, கஸ்டமர் சைட பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பிசினஸோட என்ஜின் ரூம்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியாத, ஆனா நம்ம பிசினஸ உண்மையிலே ஓட வைக்கிற அந்த உள் விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல ரிசோர்சஸ், அதாவது உங்க கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்கு, இதுதான் உங்க பிசினஸோட உண்மையான பேக் போன். அடுத்து பார்ட்னர்ஸ். ஏன்னா எந்த ஒரு பிசினஸும் தனியா நின்னு ஜெயிக்க முடியாது. உங்க பலத்தை பல மடங்கு அதிகமாக்க கண்டிப்பா பார்ட்னர்ஸ் வேணும். சரி, ரிசோர்சஸ் இருக்கு, பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஆனா அதை வச்சு சும்மா இருந்த போதுமா? இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற வேலை, அதாவது உங்க ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து உங்க பிசினஸ் வாக்குறுதியை நிஜமாக்கும். உண்மைதாங்க, கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன மெஷின் வச்சிருக்கீங்க, உங்க ஆஃபீஸ் எவ்வளோ பெருசுன்னெலாம் தெரியாது. ஆனா உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ரீசோர்சஸ் இருந்தா அதோட விளைவை அவங்க நீங்க கொடுக்குற சர்வீஸ்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ரீசோர்சஸ் வீக்கா இருந்தா நீங்க டெய்லி பிரச்சனையை சமாளிக்கவே போராடுவீங்க, அதையும் அவங்க உணர்வாங்க. அப்போ உங்ககிட்ட என்னென்ன முக்கியமான ரிசோர்சஸ் இருக்கு? அது 3 வகையா பிரிக்கலாம். 1 பிசிக்கல், அதாவது கட்டிடம், மெஷின், ஸ்டாக் மாதிரி விஷயங்கள். 2வது உங்களோட மக்கள் சக்தி, அதாவது உங்க திறமை, உங்க டீம். 3வது உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், சப்ளையர்ஸ், பார்ட்னர்ஸ் மாதிரி. இப்படி பிரிச்சு பார்க்கறப்போ தான் நம்ம பலம் எது, பலவீனம் எதுன்னு தெளிவா தெரியும். இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்க பிசினஸ் அதை சப்போர்ட் பண்ற பார்ட்னர்ஸ் அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியான பார்ட்னர் கிடைச்சா உங்க வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போகும். ஆனா தப்பான ஒரு பார்ட்னர் அமைஞ்சா அவங்க உங்க சக்தியையும் நேரத்தையும் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிருவாங்க. அதனால இப்பவே ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க எனர்ஜிய சைலண்டா உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த வீக்கான பார்ட்னர் யாரு? இத கண்டுபிடிச்சு சரி பண்றது உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோட்டை பாருங்க, எவ்ளோ உண்மையா இருக்கு. என் மிஷன் சூப்பர், என் சப்ளையர் பக்கா, ஆனா ஒரே ஒரு ஃபோன் காலை நான் மிஸ் பண்ணதால மொத்த ஆர்டரும் போச்சு. இதுதாங்க விஷயம். பெஸ்டான ரிசோர்சஸ், நல்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் இருந்தும் நீங்க டெய்லி செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை சரியா செய்யலன்னா எல்லாமே வீணாகிடும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த எல்லாத்தையும், அதாவது
கஸ்டமரை எப்படி ரீச் பண்றோம், நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு, நம்ம பார்ட்னர்ஸ் யாரு, நம்ம டெய்லி வேலைகள் என்ன, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் நம்மளோட முழுமையான வளர்ச்சி வரைபடம், நம்ம பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைக்குது. சோ இந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிறது வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. இது உங்க பெரிய பெரிய இலக்குகளை டெய்லி செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளா மாத்தி கொடுக்கிற ஒரு ஆக்ஷன் பிளான். இதுதான் உங்க கனவை நிஜமாக்க போற உங்க கைடு. இப்ப உங்க கையில உங்க பிசினஸ்க்கான மேப் இருக்கு. ஆனா ஒரு மேப்ப கையில வச்சுக்கிட்டே இருந்தா நாம எங்கேயும் போய் சேர முடியாது இல்லையா? அந்த மேப்ல இருக்கிற முதல் படி, நீங்க இப்ப உடனே எடுக்க போற அந்த முதல் ஸ்டெப் என்ன, அத முடிவு பண்ணுங்க. செயல்பட ஆரம்பிங்க.